சென்னை எழும்பூர் நீதிமன்றத்தில் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி ஆஜர். தயாநிதி மாறன் தொடர்ந்த அவதூறு வழக்கின் விசாரணை ஜூன் 27க்கு ஒத்திவைப்பு. +1 தேர்வில் 91.17% பேர் தேர்ச்சி. 1994 பள்ளிகள் 100 விழுக்காடு தேர்ச்சி. +1 தேர்வில் மாணவர்களை விட மாணவிகள் 7.43 விழுக்காடு தேர்ச்சி. மாணவர்கள் 87.26 விழுக்காடும் மாணவிகள் 94.69 விழுக்காடும் தேர்ச்சி. திருப்பூரில் சிறுமி கூட்டு பாலியல் வன்கொடுமை வழக்கில் கைதான சிறார்களில் ஒருவர் தற்கொலை முயற்சி. கூர்நோக்கு இல்லத்தில் சோப்பாயில் குடித்து தற்கொலைக்கு முயன்ற நிலையில் மருத்துவமனையில் அனுமதி. சென்னை மற்றும் மதுரையில் காலை 10 மணி முதல் மாலை 4 மணி வரை திறந்தவெளி கட்டுமான பணிகளை மேற்கொள்ளக்கூடாது. அனைத்து கட்டுமான நிறுவனங்களுக்கும் தொழிலக பாதுகாப்பு இயக்ககம் உத்தரவு. கோலிவுட்டின் நட்சத்திர தம்பதி ஜிவி பிரகாஷ் சைந்தவி பரஸ்பரம் பிரிந்தனர். மன அமைதிக்காக பிரிவதாக சமூக வலைதளத்தில் பதிவு. ராமநாதபுரம் தூத்துக்குடியில் இன்று பரவலாக மழை பெய்யும் என வானிலை ஆய்வாளர் பிரதீப் ஜான் தகவல். கன்னியாகுமரி, தேனி, தென்காசி, விருதுநகர், மதுரை, நெல்லை, திண்டுக்கல்லில் கனமழைக்கு வாய்ப்பு. நெல்லை மாவட்ட காங்கிரஸ் தலைவர் ஜெயக்குமார் கொலை செய்யப்பட்டாரா என உறுதி செய்ய முடியவில்லை. முதல் கட்ட பிரேத பரிசோதனை அறிக்கையை சுட்டிக்காட்டி தென்மண்டல ஐஜி கண்ணன் பேட்டி. பிரிலிமினரி ரிப்போர்ட்ல கொலையா தற்கொலை எல்லாம் எதுவும் சொல்லல. கஷ்டம் இல்ல. இதுல இருக்கக்கூடிய என்ன நிறைய விஷயங்கள் எங்களுக்கு தெளிவு கிடைக்க வேண்டியிருக்கு. அது தெளிவு கிடைக்கிறதுக்கு சயின்டிபிக் எவிடன்சஸ் எங்களுக்கு வர வேண்டியிருக்கு. அந்த சயின்டிபிக் எவிடன்ஸ் வந்தால் தான் நம்ம ஃபைனலா சொல்ல முடியும். உடல்நலக்குறைவால் காலமான நாகை எம்பி செல்வராஜ் உடல் சொந்த ஊரில் இன்று அடக்கம். கம்யூனிஸ்ட் தொண்டர்கள் வீர வணக்கம் செலுத்த ஏற்பாடு. கன்னியாகுமரி மாவட்ட ஐயா வைகுண்டசாமி கோயிலில் சாமி தரிசனம் செய்த நயன்தாரா. கணவர் விக்னேஷ் சிவனுடன் சென்றவர் தரையில் அமர்ந்து வழிபட்டார். IPL தொடரில் கொல்கத்தா, குஜராத் இடையேயான ஆட்டம் மழையால் கைவிடப்பட்டது. 11 புள்ளிகளை மட்டுமே பெற்ற குஜராத் தொடரிலிருந்து வெளியேறியது. சென்னையில் யூடியூபர் ஃபெலிக்ஸ் வீட்டிற்கு சோதனைக்கு சென்ற 8 காவலர்கள் லிப்டில் சிக்கிக் கொண்டனர். அவர்கள் மீட்கப்பட்டது எப்படி என நமது செய்தியாளர் வேல்முருகனிடம் கேட்கலாம். வேல்முருகன், என்ன நடந்தது? விவரங்கள். ஜெனிஃபர், குறிப்பாக நேற்று இரவு குறிப்பாக தனியார் யூடியூப் சேனலுடைய உரிமையாளரும் எடிட்டருமான பெலிக்ஸ் ஜெரால்ட் அவர் கைது செய்யப்பட்ட நிலையில சென்னையில் இருக்கக்கூடிய அவர் வீட்டிற்கு சோதனையிடுவதற்காக இன்று காலை 8க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் சோதனையிட வந்தவர்கள். குறிப்பாக இது 4வது மாடியில் அவருடைய இல்லம் அமைந்திருக்கக்கூடிய நிலையில ஒரே லிப்ட்ல 8 பேரும் அந்த லிப்ட்ல பயணம் மேற்கொண்ட பொழுது குறிப்பாக 3வது மாடியிலே லிப்ட் திடீரென்று நின்று விட்டது. இதன் காரணமாக கிட்டத்தட்ட ஒரு 20 நிமிடங்களுக்கு மேலாக அவர்களால் வெளியே வர முடியாத சூழல் ஏற்பட்டது. அங்கிருந்த காவலாளியும் அதை லிப்டை திறக்க முடியாமல் சிரமப்பட்ட நிலையில அங்கிருந்த பத்திரிகையாளர்கள் அந்த லிப்டை திறந்து கிட்டத்தட்ட 20 நிமிடங்கள் கழித்து காவல்துறையினரை வெளியே மீட்டனர். அதற்கு பிறகு குறிப்பாக ரெட்ஃபிளிக்ஸினுடைய எடிட்டர் அவருடைய இல்லத்திற்கு நேரடியாக அந்த நீதிமன்றத்தினுடைய ஆணைகளை வைத்து அவருடைய வீட்டிற்கு சென்றார்கள். பிறகு அங்கிருந்த அவங்களுடைய குடும்பத்தார் பல்வேறு கேள்விகளை கேட்டு, குறிப்பாக நீங்கள் எதுவும் பொருள் கொண்டு வந்து எங்களுடைய வீட்டில் வைத்து விடக் கூடாது என்ற போன்ற கடுமையான வாக்குவாதம் நடைபெற்றது. அதற்கு பிறகு காவல்துறையினர், குறிப்பாக பெண் காவல்துறையினர் அவருடைய இல்லத்தில் சென்று நேரடியாக சோதனையிட்டு வருகின்றனர். ஜெனிஃபர், விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி வேல்முருகன். நெல்லை மாவட்டத்தில் கடந்த சில வாரங்களாகவே 100 டிகிரி தாண்டி வெயில் அனலாய் கொளுத்திய நிலையில் 2வது நாளாக இன்றும் மழை பெய்து வருகிறது. விவரங்களை செய்தியாளர் சிவமணியிடம் கேட்கலாம். சிவமணி, இந்த மழை மக்களை மகிழ்ச்சிப்படுத்தி இருக்கிறதா? விவரங்கள். நிச்சயமாக. அதாவது திருநெல்வேலி மாவட்டத்துல கடந்த 20 தினங்களுக்கு மேலாக 107 டிகிரி வரை, அதிகபட்சமாக 107 டிகிரி வரை வெப்பம் பதிவாகி இருந்தது. மாவட்டம் முழுவதும் மணலாய் கொதித்து வந்த நிலையில் கடந்த 2 தினங்களாக மழை பெய்து வருகிறது. நேற்று
பகல் நேரத்துல திசையின் முலையில நல்ல மழை பெய்த நிலையில நேற்று மாலையில் திருநெல்வேலி நகர் பகுதியில் மழை பெய்தது. மாவட்டத்தில் அதிகபட்சமாக 18 மில்லிமீட்டர் மழை திருநெல்வேலி, ராதாபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் மழை பெய்துள்ளது. ஆனாலும் மலைப்பகுதிகளில் மழை ஏதும் பெய்யாத நிலையில் அணைகளின் நீர்மட்டம் அப்படிங்கிறது பெரிய அளவில் உயரவில்லை. இந்த நிலையில் 2வது நாளாக திருநெல்வேலியில் இன்று காலை முதல் ஆங்காங்கே பரவலாக மழை பெய்துள்ளது. ஒரு சில இடங்கள்ல சாரல் மழையாக பெய்துள்ள நிலையில ஒரு சில இடங்கள்ல நல்ல மழை பெய்திருக்கிறது. வண்ணாரப்பேட்டை, கொக்கரகுளம் உள்ளிட்ட பகுதிகளில் நல்ல மழை பெய்ததன் காரணமாக தாழ்வான பகுதிகளில் தண்ணீர் தேங்கி இருக்கிறது. சாலையில் தண்ணீர் தேங்கி இருக்கக்கூடிய காட்சிகளையும் பார்க்க முடியும். தண்ணீர் போகிறதுக்கு சரியான வழி இல்லாததால் இது போன்று தண்ணீர் தேக்கத்திற்கான காரணம் என கூறப்படுகிறது. ஆனாலும் ஒரு குளிர்ந்த சூழல் ஏற்பட்டுள்ளதால பொதுமக்களிடையே மகிழ்ச்சியை இது ஏற்படுத்தி இருக்கிறது. வழங்கியமைக்கு நன்றி சிவமணி. தமிழ்நாட்டில் 11ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் 91.17% மாணவர்கள் தேர்ச்சி அடைந்துள்ளனர். 10 மற்றும் 12ஆம் வகுப்பை தொடர்ந்து மேல்நிலை முதலாம் ஆண்டான +1 பொதுத் தேர்வு முடிவுகளை பள்ளிக்கல்வித்துறை வெளியிட்டுள்ளது. அதன்படி தமிழ்நாட்டில் 11ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுதியவர்களில் 91.17 விழுக்காடு மாணவர்கள் தேர்ச்சி பெற்றுள்ளனர். அதாவது தேர்வு எழுதிய 8,11,172 மாணவ மாணவிகளில் 7,39,539 பேர் தேர்ச்சி பெற்றதாக அரசு தேர்வுகள் இயக்ககம் தெரிவித்துள்ளது. இதில் 4,04,143 மாணவிகள் மற்றும் 3,35,396 மாணவர்கள் தேர்ச்சி பெற்றுள்ளனர். இதன் மூலம் வழக்கம் போல மாணவர்களை விட மாணவிகள் 7.43 விழுக்காடு அதிகம் தேர்ச்சி பெற்றுள்ளனர். மாநில அளவில் அதிகபட்சமாக கோயம்புத்தூர் மாவட்டத்தில் 96.02% மாணவர்கள் தேர்ச்சி பெற்றுள்ளனர். இதனை அடுத்து ஈரோட்டில் 95.56% பேர் +1 பொதுத் தேர்வில் தேர்ச்சி அடைந்துள்ளனர். திருப்பூர், விருதுநகர், அரியலூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் முறையே அடுத்தடுத்த இடங்களை பிடித்துள்ளன. குறைந்தபட்சமாக வேலூரில் 81.40% மாணவர்கள் மட்டுமே தேர்ச்சி பெற்றுள்ளனர். இதேபோன்று திருவள்ளூர், கள்ளக்குறிச்சி, மயிலாடுதுறை, திருப்பத்தூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் குறைவான தேர்ச்சி சதவிகிதம் பதிவாகியுள்ளது. தமிழில் 8 மாணவர்கள் முழு மதிப்பெண் எடுத்துள்ளனர். அதிகபட்சமாக கணினி அறிவியல் பாடத்தில் 3,432 பேர் முழு மதிப்பெண் எடுத்து அசத்தியுள்ளனர். இதேபோன்று கணிதத்திலும் 779 மாணவர்கள் முழு மதிப்பெண் எடுத்து தேர்ச்சி பெற்றுள்ளனர். 8,418 மாணவர்கள் ஏதேனும் ஒரு பாடத்தில் முழு மதிப்பெண் பெற்றிருப்பதாக பள்ளிக்கல்வித்துறை குறிப்பிட்டுள்ளது. பள்ளிகளை பொறுத்தவரை அதிகபட்சமாக தனியார் சுயநிதி பள்ளிகளில் பயின்றவர்களில் 98.09 பேர் தேர்ச்சி பெற்றுள்ளனர். அதே சமயம் அரசு பள்ளிகளில் 85.75% பேரும், அரசு உதவி பெறும் பள்ளிகளில் 92.36% பேரும் தேர்ச்சி பெற்றுள்ளனர்.